இண்டிவிஜுவல் அஸ்ட்ராலஜிங்கிறதுக்கு இல்ல அது எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கான ஒரு நிலைமை. இது குளோபலா யாருமே இதை சொல்லல. குளோபல்ல சொன்னாங்க, நிறைய இடத்துல சொன்னாங்க, அது பார்வைக்கு வரல, அவ்வளவுதான். நிறைய இடத்துல இதை எங்க சொன்னாங்க நான் சொல்லட்டுமா? நான் என் வீடியோல பேசியிருக்கேன். இல்ல எனக்கு ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக் இது. 2018ல யுனைடெட் நேஷன்ஸோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு வைரஸ் வரலாம், டிசீஸ் எக்ஸ்னு ஒன்று பேசி, இட் மைட் ஸ்ப்ரெட் ரேபிட்லி. 2020 பலன்கள்லயே இல்லை சார், நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2018ல சொன்னாங்க, நான் அதை வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம சர்ச் பண்ணி பார்த்துடலாம். 2018ல டிசீஸ் எக்ஸ்னு ஒன்று வரலாம். என்ன சொல்றாங்கன்னா, தேர் குட் பி அ பேத்தஜன், மக்களை பயங்கரமா பரவலாம். அதே மாதிரிதான் அந்த வெண்பா விளக்கத்துல 2020ல நிறைய வீடியோஸ் வந்தது. ஆனா அது பார்வைக்கு வரல. நீங்க சொல்ற அந்த 4 பேர் உட்கார்ந்து பேசுறோம் இல்லையா, புத்தாண்டு பலன் 4 பேர் உட்கார்ந்து பேசுறோம்ல, அது பிராண்ட் ஆனதுனால அது மட்டும் தான் பலன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நிறைய யூடியூப்ஸ்ல நிறைய அஸ்ட்ராலஜர் சொன்னாங்க 2020ல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதுக்கு என்னன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல தெரியல. ஏன் அப்படின்னா இது இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா வரும்னு நம்ம நம்பல. இப்போ ஜோதிடம் என்பதே ஒரு உயிர் ஜனிக்கிறத வச்சு கண்டுபிடிக்கிறது தான். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு உயிர் ஜனித்திருக்கு, அந்த உயிர் ஜனித்ததை வச்சு கண்டுபிடிக்கிற ஒரு சயின்ஸ் தான் அந்த இதுதான் வந்து நம்மளுடைய ஜோதிடம். இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங்க்கு பர்ஃபெக்டாக பொருந்தும். பட் ஆனால் இது உலகம்னு வரும்பொழுது நாட் அப் டு தட் லெவல். இண்டிவிஜுவல் சொல்ற லெவலுக்கு நான் வந்து 12 கேட்டகரியில் இருக்க உலகத்தில் இருக்கிற அத்தனை ஹியூமன்ஸையும் வச்சு சொல்றேன். நான் சொல்றேன், ஏன் அது யாருமே சொல்லலையே சார்? இப்போ நம்மளோட சர்க்கிள் எடுத்துப்போமே சார், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் பார்த்துருப்பாங்க, கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பேசிக்காக ஒரு அம்மாவோட ஜாதகத்தை பார்த்தாலும் அவங்க 2 வருஷத்துக்கு வீட்டில் உட்கார போகிறாங்க. ஒரு அப்பாவோட ஜாதகத்தை பார்த்தாலும் அவங்க 2 வருஷம் உட்கார போகிறாங்க. பையன் பேரன் அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் அவங்களும் 2 வருஷம் வீட்டுக்குள்ளே தான் உட்கார போகிறாங்க. இதை யாராவது ஒருத்தங்க போச்சு அவ்வளோதான் ஒன்று பெருசாக அந்த 2 வருஷத்துல வீட்டில் உட்கார போகிறாங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. வீட்டில் உட்கார்ந்த எல்லாருமே வந்து எத்தனை பேர் இதில் நல்லாவும் இருந்தாங்க, எத்தனை பேர் அதில் ஈவன் தோ வீட்டில் உட்கார வச்சிருந்தாலும் அவங்க வேலை போயிட்டு தான் இருந்தது. பட் பேசிக்காக மொபிலிட்டி ஸ்டாப்ட் அக்ராஸ் தி வேர்ல்ட்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் அப்புறம் வந்தது, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. நான் வேலை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல.